நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். டெல்லியில் புழுதி புயல் வீசியிருக்கிறது. இதனால் மக்கள் சிரமங்களை சந்தித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பலத்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் எனவும் இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பலத்த காற்று வீசியதன் காரணமாக குடிசை வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. டெல்லி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் புழுதி புயல் வீசியிருக்கிறது. புழுதி புயல் காரணமாக இரவு நேரத்தில் வீடு திரும்பியோர் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, எவ்வளவு நேரமா அந்த புழுதி புயல் வீசிட்டு இருக்கு? இதுக்கு முன்னாடி ஏதேனும் அறிவுறுத்தல் மக்களுக்கு கொடுத்திருந்தாங்களா? விக்னேஷ், ஏற்கனவே இது தொடர்பான வானிலை ஆய்வு மையத்தினுடைய அந்த அறிவிப்புகள் ஒரு வாரத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கோடை கால அந்த வெப்பநிலை மற்றும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எவ்வாறு இருக்க போகிறது போன்ற அறிவிப்புகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. இன்றைய தினம் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக டெல்லி மற்றும் அதன் என்சிஆர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இந்த புழுதி புயலானது வீசி வருவதால் பணி முடித்து வீடு திரும்பக்கூடிய மக்கள் மிகுந்த ஒரு சிரமத்தை சந்தித்து வருகின்றார்கள். குறிப்பாக வாகன ஓட்டிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை சந்தித்து வருகின்றார்கள். இதையடுத்துதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பலத்த காற்று சுமார் 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்துல அந்த காற்றானது வீசி வருகிறது. மட்டுமல்லாமல் மின்னலுடன் தூறல் மழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிசைகள் அந்த காற்று பலத்த காற்றினால் சேதமடைந்திருப்பதாகவும், மட்டுமல்லாமல் டெல்லி சுற்றுப்புறமாக இருக்கக்கூடிய காசியாபாத், காசிபூர் ஆகட்டும், அதே போல நொய்டா, கிரேட்டர் நொய்டா, ஃபைசாபாத் உள்ளிட்ட இந்த அண்டை மாநிலங்களை இணைக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகளில் இந்த பலத்த காற்று வீசி வருகிறது. இதனால் சிறிய மரங்கள் சாலையின் நடுவே விழுந்து இருப்பதன் காரணமாகவும் பொதுமக்கள் கவனத்துடன் வீடு திரும்புமாறும், அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அந்த ஜன்னல்களை வீட்டின் ஜன்னல்களை சாத்தி உள்ளே பாதுகாப்பாக இருக்கும்படி ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய பொறுத்தவரை தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பலத்த காற்று வீசி வருவதால் போக்குவரத்து வாகன ஓட்டிகளும் சிரமத்தை சந்தித்து வருகின்றார்கள். அதே போல புழுதி காற்று வீசி வருவதால் தொடர்ந்து பொதுமக்களும் தற்போது சிரமத்தை சந்தித்து வருகின்றார்கள். டெல்லியில் புழுதி புயலின் காரணமாக மக்கள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜகுமார். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.